ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பேசுகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பொருள்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் வாய்கள் இல்லை. நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. லஞ்சம் லாவணியத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க ஒரு சில ஆட்கள். சரி, அது ஒரு பக்கம் வரவேற்கும். ஏன்னா அது இடங்களாக ஓடி போன லஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை மிரட்டி நீங்கள் உள்ள பணிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை உடைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பணியை ஏற்றுக்குங்க. அது என்னங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஒரு 6 மாதம் டைம். எல்லாருமே என்ன சொல்லணும், 6 மாதம் பார்ப்போம்னா அந்த காட்சியோட தினமே தெரியும். சரி, அது 6 மாதம் சொல்லி இழுத்துக்கு போட்டுருக்காங்க. சரி, அது ஒரு குற்றம் இருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரு சாபக்கேடாகவே போயிட்டுருக்கு. அது யாரும் பேச மாட்டாங்க. அதை பார்த்தா சில பேர் பேசுகிற விஷயம்லாம் பார்த்தா வெறுப்புன்னு வருது. எதுக்காண்டி பண்ணோம், போன அரசாங்கம் பண்ண தப்புக்கு இந்த அரசாங்கம் அதிகமாக வாங்குவோம் சில ஆட்கள் கொடுப்பாங்க. இல்லை, போன 5 வருஷம் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. பேர் கொடுத்து, அதாவது அவங்க சரின்னு சொல்லி தான் இவங்க வேணால் கவனிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் தான் அதை சொன்னீங்கன்னா புரியுது எனக்கு. அதே ஒரு அகாடமி இன்னும் அவர் தான் போய் ராட் பஸ் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் மாங்காய் விதிக்கு வாங்க போராடுவோம்னா விதிக்கு வாங்க போராட்டம்னு சொல்லிட்டு எதுக்கு பேக்ஸ் போடுறேன். மிகப்பெரிய கேள்வியிலே இருக்குது. அந்த விஷயம்லாம் எடுத்தால் எதுக்கு நீ இந்த விஷயத்தை எப்படி பூதாகரமாக்குற? ஆக்சுவலாக நீ தான் அந்த கட்சியை டெவலப் பண்ணி அந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி எலெக்ஷன் டைமில் உன்னோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே போட்டு உன்னோட முகம் காட்டி எல்லாரையும் கன்வென்ஸ் பண்ணி போட வச்சேன். நீனே அந்த கேள்வி கேட்டனா அப்போ உனக்கும் அவனுக்கு வித்தியாசம். நீ கேள்வி கேட்டால் பதில் வராது. அவங்க நம்புறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் எடுத்து பாருங்க. அதுதான் பெரிய ஒரு சாபக்காரான விஷயம். அதாவது பொழுதுக்கு போராடிக்கிட்டே இருந்தால் மக்கள் வாழ்க்கையை சிந்தரிக்கவே கூடாது. அவனை சுயமாக சிந்திக்கக்கூடாதா? அவன் போராட்ட காலத்திலே இருக்கணுமா? தமிழ்நாடு அப்படி கொதிப்பிலே இருந்துக்கிட்டு இருக்குமா? கேட்டாலும் பதில் வர மாட்டேங்குது. நக்கல் மசூல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. வேலையெல்லாம் மறைமுகமாக தாக்குதல், தனிமலை தாக்குதல் பண்ண முடியாது. தனிமலை தாக்குதல் பண்ணுறாங்க அரசாங்கத்தில். அதுவும் கொடுமன்னா துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, அந்த துறையினுடைய ஹெட்டு எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆளுமிக்க ஆள் யாருன்னா முதலமைச்சர், அவரும் அப்படி தான் பண்ணுறாரு. இதுதான் பார்க்குறது தான் மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டு வச்சோமா? மிகப்பெரிய கேள்வி எழுதிட்டு. ரெண்டாவது, இந்த அகாடமி தொடர்ந்து அந்த 6ஆம் தேதி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், மாற்றம் நல்லா இருக்கும், மாற்ற அரசை நம்பி இருக்கும், இவங்க வந்தால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். எதுக்கு தான் போராட்டம் அறிவிப்பார். இப்போ சமீபமாக இவரே உண்கிறாரு. இதுதான் சமூக நீதியை பார்க்கறதுக்கான முதல் உண்மை நம்பி ஒரு சில கூட்டங்கள் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு பதில் சொல்லுது. அதில் சில ஆட்கள்லாம் தொழிற்சிட்டு வந்திருக்காங்க. நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே எல்லா போராட்டத்தையும் போராட்டம் பண்ணி எங்களை முற்றில கொடுத்துருக்காங்களே, இதை மறைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு பதில் சொல்லு. நீ போட்டு கிழிச்சது, நீ கேன்வாஸ் பண்ணது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்த விஷயத்துக்கு என்ன பண்ண போகிற? இது தொடர்கதையாக போயிட்டுருக்கு. இதுக்கு முற்றுப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ நீ சொல்கிறதுலாம் நான் தலையாளிக்கிட்டே அப்படியே எல்லாம் வந்துட்டுருக்குமா? மறுநாள் நீ ஒரு ஜிம் ட்ரெயினர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அகாடமி. உனக்கு இந்த அகாடமிலாம் ஜிம்மு வச்சு நீ ஓட்டிட்டு காலத்தை இந்த நான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்பி வந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம்? அகாடமியிலேருந்து நான் யாரையும் பேசுகிறது இல்லை, நான் பேசுகிற நிலைமை கொண்டு போயிடாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உன்னோட அகாடமியிலேருந்து போடக்கூடிய சேனல்னால் லாஸ்ட் ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உன்னோட வாய்ஸு, உன்னோட போராட்டங்கள், உன்னோட குதிப்பு, உன்னோட சிரிப்பு, உன்னோட திமிழ்த்தனமான பேச்சு தான் அதிகமாக இருந்துகிட்டு. முதல்ல அதை அடக்கிக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு பேசுகிறேன். ஆனால் தொடர்ந்து ஒரு அகாடமி தொடர்ந்து அவதூறை பழப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குத்துதே குறையுதுன்னு சொன்னால், ஏன்னா
நீ வந்து எதிர்பார்த்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. அப்போ உன் சார்ந்து இருக்கிற கூட்டங்கள் உன்னை கேள்வி இருக்குது. அதனால இந்தமாரி தூண்டி விட்றோம் மாணவர்கள் மட்டும் இல்லை, மாணவர்களில் இது வந்து புது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தேர்வர்கள். அவன் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது. நாளைக்கு படிச்சுட்டு வரலாம், ஒரு கல்லூரியோ ஒரு கல்லூரிக்கு முடிச்சுட்டு வரலாம், அவன் என்ன நிலைமையில் உள்ளே வரலாம், ஈஸியாக இருப்பான். ஒரு 10 வருஷம் குழந்தைகள்லாம் இருக்கான். அப்போ எல்லாமே மீதிக்காக இருந்துச்சுன்னா நீ எதுக்கானே இந்த அகாடமி நடத்திக்கிட்டு இருக்க, எதுக்கானே முதல்ல உன்னோட சேனலில் எலெக்ஷன் கேம்பெயினை வந்து கேன்வாஸ் பண்ணு. இது வந்து உன்னோட மனசாட்சிகள் விட்டால யோசித்து முடிவு பண்ணுங்க. யாராக இருந்தாலும் எடுத்தும் குறைத்தும் பேசிட்டு இருக்காது. ஃபேக்ட் என்ன நடக்குது, பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதை கேட்க வைக்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசணும். அதை வந்து பொழுதுக்கு போராட்டத்திலேயே உட்காந்துட்டோன்னா வாழ்க்கையை தொடர்ச்சி பொழுதுக்கு போராட்டம்னா வாழ்க்கையே போயிடுமே. ஏன்னா வாழ்ந்துட்டு வாழ்க்கையே போராட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நீ இன்னும் போராட்டம் பண்ண அப்படின்னா இப்போ யாரை நீ காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குற, யாரை நீ கன்வென்ஸ் பண்ண பார்க்குற? இது வந்து தொடர்ந்து அந்த அகாடமி தொடர்ந்து பண்ணுறது தப்பு. ரெண்டாவது, அந்த அகாடமியை சார்ந்து ஏதாவது பேசினாங்கன்னா அவன் மேலே வழக்கு பாயுது. இது நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கம்மா, இல்லை ஊபி மகாராஷ்டிரா இருக்கம்மாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அரசாங்கம் நீ சொல்லி போடல, மக்களால் தேர்ந்தெடுத்து மக்கள் மாற்ற வேணும்னு போட்டிருக்காங்க. ஒரு அரசை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அது நல்லவங்களா கெட்டவங்களான்னு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க மக்கள். அதான் அவங்க சரியாக பண்ணோன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதிலாக தூக்கி விட்டுவாங்க. அரசாங்கம் நல்லா பண்ணாங்கன்னா தூக்கிட்டு கொண்டாடுவாங்க, இல்லைன்னா தூக்கி விட்டுவாங்க. அது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். நீ தான் அந்த கட்சியை நிப்பாட்டின, நீ தான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, நம்ம சொல்லி தான் ஆச்சாங்க மண்டின்னு சொல்லிட்டு ஒரு மாய உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காத. இது உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து அந்த விஷயத்தில் உள்ளவா. இல்லைன்னா நீ பேட்ச் போடுறதை நிப்பாட்டு, மாணவர்களை தூண்டுறதை நிப்பாட்டலாம்ல. கூஸ் பம்ப்ஸ் பண்ணு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுக்குற. அதுக்கெல்லாம் இல்லை தகுதியான ஆளா யோசிச்சு பாரு. நான் யாரையும் குறிப்பிடுத்தி பேசுகிற. உன்னை நம்பி ஒரு சில முட்டாள் கூட்டங்கள் இருக்குது. அந்த முட்டாள் கூட்டத்தை நீ கேன்வாஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ 3/4 பேர் உன்னை நம்பி இடத்துல நிற்கலான்னு சொல்லி 115-20% ஆட்கள் வெளில வந்துட்டாங்க. இருக்கக்கூடிய ஆட்களை தக்க வைக்கிறதுக்கு நீ வந்து பசிக்கிட்டு இருக்க. யோசித்து முடிவு. அவ்வளோதான் என்னால் பேச முடியும். இதுக்கு மேலே நான் யாரையும் பேசுகிறது இல்லை. ஏன்னா நடந்துகிட்ட விஷயம் அரசாங்கம் எதையுமே காது கொடுத்து கேட்கறது இல்லை. கேட்டால் 6 மாதம் டைம், லஞ்ச ராமாயணத்தை ஒழிச்சிடுவோம். இந்த வீரவசனம் இதெல்லாம் இங்கே ஒன்றும் வேலை கேட்காது. இது தமிழ்நாடு. கேள்வி கேட்க தான் செய்வோம், பதில் சொல்லணும். பதில் சொல்கிறதுலாம் நீ இருக்க. நீ கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துருந்த, பதில் சொல்கிறதுல ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்க. இப்போ கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்து பதில் சொல்கிறதுல நீ வந்திருக்க. அப்போ கேள்வி எங்கேயிருந்து வேணாலும் வரலாம், பதில் சொல்லணும். அரசாங்கத்துக்கு நீ சொம்பு தூக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட அகாடமியை காப்பாற்றுறதுக்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்க. யோசிச்சுப்பா.